அக்டோபர் மாதம் முழுமையான ஏற்றுமதி அறிமுக வகுப்பு 5 நாட்கள் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலயமா நடைபெற இருக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃப்ரீ எக்ஸ்போர்ட் செமினார்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வணக்கம். ஏற்றுமதியாளர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நிதி. ஒரு ஷிப்மெண்ட் அனுப்பிச்சிட்டாரு, பேமெண்ட் வர்றதுக்கு 15லேருந்து 30 நாள் ஆகும்னு வைங்க. ஸோ அது வரைக்கும் அவர் சும்மா ஐடியில் உட்காந்துருக்கணும். ஏன்னா அந்த பேமெண்ட் வந்தால் தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். இந்த கேப்பில் ஏதாவது ஒரு நல்ல ஆர்டர் வருது, ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் ஒரு ஆர்டர் வந்தால் கூட அவரால் எடுக்க முடியாது. ஸோ இதை எப்படி திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க? சம்டைம்ஸ் ஒரே பையரு ஒரு ரிவால்விங் எல்சி கொடுத்துருப்பார். ஒரு வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ ரிவால்விங் எல்சி இருக்கும். ஒவ்வொரு மாதமும் இந்த டேட்டில் நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ணிடணும் அப்படின்றது இருக்கும். இவ்வளவு நாளுக்குள்ளே நாங்கள் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாமே கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. எல்சியில் எல்லா கண்டிஷனுமே எல்சியில் வந்துடும். ஸோ பையரும் அந்தந்த டேட்டில் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஷிப்மெண்ட் அனுப்பிச்சு பேமெண்ட் வரக்கூடிய அந்த கேப்பில் இவங்க அடுத்த ஆர்டருக்கான வேலையை ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்தா தான் அந்த ஷிப்மெண்ட் டேட்டை ப்ராப்பராக ஹானர் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, வெளியிலேருந்து கடன் வாங்குவாங்க. வெளியிலேருந்து கடன் வாங்குறது அப்படின்றது கிட்டத்தட்ட கந்து வட்டி தான், ஒரு நாள் கணக்கில் வட்டி. ஸோ இது பெரிய அளவில் எக்ஸ்போர்ட்டர்ஸோட லாபத்தை, திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸோட லாபத்தை சாப்பிட்ருது. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனாக சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ஐசிஐசிஐ பேங்க்கும் ட்ரிப் அப்படின்ற ஒரு தனியார் நிதி நிறுவனமும் சேர்ந்து ஒரு மீட் நடத்தினாங்க. அதில் அந்த ட்ரிப் அப்படின்ற நிறுவனம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனி நீங்கள் வெளியில் போயிட்டு இந்த கந்து வட்டிக்கெலாம் பணம் வாங்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு ஷிப்மெண்ட் அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரூஃப் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் 80 to 90% வேல்யூவில் 80 to 90% நீங்கள் உடனடியாக வாங்கிக்கலாம், எங்கிட்டருந்தே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனோட வட்டி எவ்வளவு அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க. பட் ஆனால் அவங்க வட்டி இவ்வளவு தான் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பேங்க் வட்டியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வெளியில் நீங்கள் கந்து வட்டிக்கு கடன் வாங்குகிற அளவுக்குலாம் இருக்காது. பேங்க் வட்டியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது எதை வச்சு டிசைட் பண்ணுறோம்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரி, உங்களோட பேமெண்ட் டேர்மு, பையரோட கிரெடிட் ஒர்த்தினஸ், இது எல்லாம் வச்சு தான் நாங்கள் இந்த லோன் கொடுக்குறோம். அதாவது போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன்னே சொல்லலாம். அந்த லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேங்க்ஸ் இந்த ப்ரீ ஷிப்மெண்ட் லோனு, போஸ்ட் ஷிப்மெண்ட் லோனுக்கெலாம் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரொம்ப போட்டு இருக்கிறாங்க. ஆனால் ட்ரிப்பில் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஏசிஜிசி கவரேஜ் எடுத்துருக்கணும், பையரோட கிரெடிட் ஒர்த்தினஸ் கண்டிப்பாக வேணும். அதுக்கடுத்து உங்களோட பேமெண்ட் டேர்ம்ஸ் எப்படி இருக்குது, எந்த கண்ட்ரிக்கு பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு நாங்கள் ஓகே அப்படின்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு சேம் டே நீங்கள் உங்களோட எக்ஸ்போர்ட் வேல்யூவில் 80 to 90% உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல முயற்சி தான். ஆனால் பேங்க் வட்டியை விட வட்டி அதிகம்னா கூட கந்து வட்டிக்கு வாங்குறதுக்கு பதிலாக இவங்ககிட்ட வாங்குறது பெஸ்ட்டு தானே. ஸோ பையர் ப்ராப்பராக பேமெண்ட் பண்ணுவார், கண்டிப்பாக பேமெண்ட் வந்துடும், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இந்த மாதிரி ஃபண்டை வாங்கி அடுத்தடுத்த ஆர்டருக்கு நாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இது உண்மையிலேயே ஒரு அருமையான திட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.